بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா மீண்டும் எம்மை இந்த பாடத்தில் சந்திக்க வைத்திருக்கின்றான். இது அல்லாஹுடைய பெருபகாரமாக அன்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, கடைசியாக நாங்கள் படித்த பாடத்தில் நாம் வியாபார பொருட்களை பற்றி பார்த்தோம். வியாபாரம் செய்யப்பட வேண்டிய பொருட்கள் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற சில நிபந்தனைகளை நாங்கள் பார்த்தோம். அதில் எங்களுக்கு சொல்லித்தந்தார்கள் வியாபார பொருள் அது எப்படி இருக்கணும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தந்தான். அப்போ அதில் நாங்கள் சொன்னோம், நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விடயங்கள், சில வஸ்துக்கள், சில பொருட்கள், இவைகள் எங்களுக்கு அதை நாங்கள் சொன்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து, அப்படி அது நிபந்தனைகளுக்கு உட்படாதது போல் இருந்தால் அதனுடைய சட்டம் என்ன என்ற விஷயம் சம்பந்தமாக பார்ப்போம் என்று சொன்னோம். அந்த அமைப்பில் இன்று நாம் சில விடயங்களை பற்றி பார்ப்போம். அதில் ஒன்று தான் ட்ரேட் மார்க் என்று சொல்லுவார்கள். ட்ரேட் மார்க் என்ற என்னது, ஒவ்வொரு ப்ராடக்டுக்குரிய பெயர்கள் அல்லது நிறுவனங்களுக்குரிய பெயர்கள். எங்கள் நாட்டில் எடுத்துக்கொண்டால் ஃபேஷன் பக் என்று இருக்குது, நோ லிமிட் என்று இருக்குது. இது போல் ஒவ்வொரு ப்ரீமா இது போல் பேர்கள் இருக்குதுண்ணா. இதுதான் ட்ரேட்மார்க்னு சொல்கிறேன். இந்த பேரை இன்னொருத்தருக்கு விற்க இயலுமா? இன்னொருத்தர் ஒரு அதே மாதிரி ஒரு உடுப்பு இது ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு நான் வச்சுக்கொள்வோமே, ஃபேஷன் பக்கோ நொலிமிட்டோ இது போன்ற நிறுவனம் ஏதோ ஒன்று அவங்களோட இதை அவங்க நிப்பாட்ட போகிறாங்க. இப்போ நிப்பாட்ட போகிற நேரம் இந்த பேரை இன்னொருத்தர் வாங்குறாரு. ஏனென்றா இவங்க மக்களிடத்தில் நல்ல பிரபல்யமானவங்க, இவங்க உற்பத்திகள் எல்லாம் மக்கள்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது. மக்கள் உடனே இவங்களோட பொருட்களை கபூல் செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அதே நேரத்தில் இது பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது, இந்த பேரில் நாங்கள் தொடங்கின எங்களுக்கு அதிகமான பிஸ்னஸ் கிடைக்கும், அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் என்ற காரணத்துக்கு நாங்கள் அதே பேரை வாங்க போகிறோம். அந்த பேரில் நாங்கள் எங்களோட நிறுவனத்தை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ அவங்கள்ட்டிருந்து அந்த பேரை நாங்கள் வாங்குகிறோம். இப்படி சொல்லி கொடுத்து ஒரு பேரை வாங்கலாமா? நாங்கள் பார்த்தோம் அன்றைக்கு வியாபார பொருட்களுடைய நிபந்தனைகளில் நாங்கள் பார்த்தோம், அது கண்ணுக்கு விளங்கக்கூடிய பொருளாக இருக்கிறது அவசியம். அது அறியலுமாக இருக்கணும், கண்ணுக்கு விளங்கணும், ஒரு ஐன் பொருளாக இருக்கணும், ஒரு பொருளாக இருக்கணும் என்பது ஒரு நிபந்தனை. அப்போ இது அப்படி பொருள் ஒன்று இல்லையே, அப்போ இதை விற்கலாமா என்று கேட்டால் அதை பற்றி ஃபுகஹாக்கள் பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் இன்னும் சில விடயங்களை பற்றி நாங்கள் விளங்கி கொள்வது கட்டாயமாக அவசியமாக இருக்குது. அது என்ன விஷயம் என்று சொன்னால், ஹுகூக்குகள் சம்பந்தமாக விளங்கணும். ஹுகூக் என்ற என்ன, உரிமைகள். அப்போ இந்த கம்பெனிக்கு உள்ள இந்த பேர் அல்லது ஒரு ப்ராடக்டுக்கு உள்ள ஒரு பேர் அது அவங்களுக்கு உரிமை. அவங்க ஆரம்பத்தில் அந்த பேரை பயன்படுத்தினால அது அவங்களுக்கு சொந்தம். அது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த பேரில் வேறு யாரும் என்ன செய்யலாம், கம்பெனியோ அல்லது ப்ராடக்டோ கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க தான் அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது அவங்களோட உரிமை. அப்போ ஒத்தோட உரிமையை விற்கிறது தான் அது அர்த்தம். பேரை விற்கிறது என்ன அர்த்தம், அவரோட உரிமையை விற்கிறது. அப்போ உரிமைகளை விற்கிறது மார்க்கத்தில் கூடுமா? உரிமைகள் சம்பந்தமாக ஃபுகஹாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பது பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை உள்ளவங்களாக இருக்கிறோம். அப்போ உரிமைகள் என்று வார நேரம், ஹுகூக் என்று வார நேரம் ஃபுகஹாக்கள் அது ரெண்டு பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஒன்றாவது அல் ஹுகூக்கு ஷரஇய்யா
அடுத்தது அல் ஹுகூக்குல் உரஃபிய்யா என்று சொல்லக்கூடிய 2 வகைகளாக பிரிக்கலாம். அல் ஹுகூக்கு ஷர்இய்யா என்ற என்னன்னு பார்த்தா, மார்க்கம் தந்திருக்கக்கூடிய சில உரிமைகள், அந்த உரிமைகளை வச்சு நாங்கள் வேறு உரிமைகளை எங்களுக்கு கியாஸ் பிடிச்சி அதை வச்சு நாங்கள் ஒப்பு நோக்கி பார்க்கலாம். இது மாதிரி தானே அதுவும் இருக்குது, அப்போ இவருக்கும் இந்த உரிமை கொடுக்கலும் அப்படி பார்க்கலாம். அந்த உரிமைகள் அது மார்க்கம் கொடுத்தது, அதால் நாங்கள் கியாஸ் பிடிச்சோ அதை நாங்கள் ஒப்பு நோக்கியோ பார்க்க முடியாது. அந்த உரிமை மட்டும்தான் அவருக்கு சொந்தம். அதாவது யாருக்கு எந்த தன்மை உள்ளவன் எப்படிப்பட்டவங்களுக்கு மார்க்கம் அந்த உரிமைன்னு சொல்லிச்சோ அப்படியானவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அப்போ இத்தனை ஹுகூக்கு ஷர்இய்யான்னு சொல்கிறது. இப்போ ஹுகூக்கு ஷர்இய்யாவையும் மார்க்கம் கொடுத்த இந்த உரிமைகளையும் உலமாக்கள் அதையும் இன்னும் 2 பங்குகளாக பிரிச்சிக்கிறாங்க. அதில் ஒன்று அல் தரூரியா என்றும் இன்னொன்று அல் ஹுகூக்குல் அஸ்லியா என்றும் பிரிக்கிறாங்க. ஹுகூக்குல் தரூரியா என்றால் நிர்பந்தமான உரிமைகள், ஒரு நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்ட உரிமை. அப்போ ஹுகூக்குல் தரூரியா என்ற என்னான்னு பார்த்தா, அடிப்படையிலேயே அது அவருக்குள்ள உரிமை இல்லை, மாற்றமாக ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக வேண்டி மார்க்கம் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்குது. உதாரணமாக அது எப்படின்னு சொன்னால், ஒரு மனைவி ஒரு கணவன் இருக்கிறான், அவன் ஒரு 2 3 4 மனைவிமார்களை திருமணம் முடிச்சிருக்கிறான். இப்போ இந்த மனிதன் தன் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் டேர்னை பங்கு வைக்கிறது கட்டாயம். டேர்ன் தான் அவர் தங்கக்கூடிய நாட்கள். நான் இந்த மனைவியில் 3 நாள் தங்குவேன், இந்த மனைவிக்கிட்ட 3 நாள், இந்த மனைவிக்கிட்ட 3 நாள் என்று ஒரு 3 மனைவிமார்கள் என்றால் 3 நாளாகவோ, இல்லைன்னா 2 நாளாகவோ, இல்லைன்னா ஒரு நாளாகவோ சமனாக தங்கணும். அப்போ ஒரு மனைவிகிட்ட பேத்துட்டு அடுத்த டேர்னில் அடுத்த மனைவிக்கிட்ட போகாமல் இருந்தால் அவளுக்கு அந்த உரிமை இருக்குது. ஏண்ட டேர்னுக்கு நீங்கள் வரத்தான் வேணும் என்று சொல்லி அவரை வற்புறுத்துறது அல்லது காதிக்கிட்ட சொல்லி அதை தீர்க்கிறது அவளுக்கு முடியும். அப்போ இதை ஒரு அவளுடைய ஹக், ஒரு உரிமை. அப்போ இந்த உரிமையை பார்த்தா இது அசில்லையே அடிப்படையிலேயே அவளுக்குள்ள உரிமையானு பார்த்தா அது அப்படி இல்லை, அது நிர்பந்தத்துக்காக வேண்டிட்டு வழங்கப்பட்ட உரிமை. ஏன் அசில்ல உரிமை இல்லைன்னு கேட்டால், ஒரு கணவன்றவன் அவன் மகர் கொடுத்து 3 மனைவிமாரை திருமணம் முடிச்சிருக்கிறான். அவனுக்கு யார் ஆசையோ அதை மாரி அவனுக்கு இருக்க அனுமதி அவனுக்கு இருக்க இயலும், அடிப்படையில் பார்த்தா அது அப்படி இயலும். ஆனால் மார்க்கம் அப்படி இருந்தால் மற்ற மனைவிகள் பாதிக்கப்படுவாங்க என்பதற்காக ஒரு நிர்பந்தத்துக்காக வேண்டி இந்த உரிமையை வழங்கியிருக்குது. அப்போ இது அசில்லையே அடிப்படையிலேயே உள்ள அவளுக்குரிய உரிமை அல்ல. சரி, அப்போ இந்த ஹுகூக்கில் பார்க்குற நேரம் இந்த லரூரியத்தான ஹக்க உரிமையை ஒருவர் விற்கலாமா அல்லது விட்டு கொடுக்கலாமா என்று பார்த்தா அதை விட்டு கொடுக்க முடியாது. அதை விற்கிறதுக்கோ விட்டு கொடுக்கறதுக்கோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏண்டா அவர் விட்டு கொடுக்குறாருன்னு சொன்னால், அவர் அதை விற்கிறான்னு சொன்னால் அவருக்கு அந்த உரிமை தேவையில்லைன்ற அர்த்தம். தேவையில்லைண்டா அப்போ நாங்கள் சொன்னோம், நிர்பந்தம் தருரத் என்பதையே நாங்கள் நிர்பந்தம் என்று ஒரு விஷயத்தை அங்கே நாங்கள் கொண்டு வந்தோம். அவருக்கு அந்த உரிமை கட்டாயம் வேணும்ன்றதுனால அப்போ விட்டு கொடுத்துட்டாருன்னா அப்போ அந்த அங்கே நிர்பந்தம் என்ற விஷயமே இல்லாமல் போய்த்துரும். அப்போ அவங்களுக்கு அந்த உரிமையே இல்லை. அப்போ உரிமை இல்லாட்டி அதை விற்கிறதுக்கே அனுமதி இல்லை. அப்போ ஹக்குகள் பார்க்குற நேரம் லரூரியத் இருக்குது, ஹக்குகள் பார்க்குற நேரம் ஷரீஅத் இருக்குது, உரஃபியத் இருக்குது, மார்க்கம் கொடுத்த ஹக்கு, நடைமுறையில் இருக்கக்கூடிய ஹக்கு. மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹக்கை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று நிர்பந்தத்துக்காக வேண்டி வழங்கப்பட்ட ஹக்கு, இன்னொன்று அடிப்படையிலேயே அவங்களுக்கு உள்ள ஹக்கு. அப்போ நிர்பந்தத்துக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஹக்கை எங்களுக்கு ஏதாவது ஒரு விற்கிறதுக்கோ அல்லது விட்டு கொடுக்குறதுக்கோ அனுமதிக்கான்னு கேட்டால் அப்படி அனுமதி இல்லை. விட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் சல்லியை வச்சு விட்டு கொடுக்குறது, எனக்கு சரி தந்துட்டு நீங்கள் இந்த உரிமையை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறது, அப்படி கொடுக்கல. அவளுக்கு ஏதோ ஒரு அமைப்பில் அவர் விட்டு கொடுக்க நினைக்கிறாங்க, இனாமாக விட்டு கொடுக்கலாம், ஆனால் பணத்துக்கு விட்டு கொடுக்க முடியாது. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும். அடுத்தது ஹுகூக்குல் அஸ்லியா, அடிப்படை உரிமை. என்ன நாங்கள் சொன்னோம், அடிப்படை உரிமை. அது எதை போலன்னு சொன்னால் கிசாஸுடைய உரிமையை போல். கிசாஸ்ன்னு சொன்னா
ஒரு மனிதனுடைய தந்தையை ஒருத்தர் கொலை செஞ்சிட்டார், ஒரு மனிதனுடைய சகோதரன் ஒருத்தர் கொலை செஞ்சிட்டா, இவருக்கு மார்க்கம் ஒரு உரிமை ஒன்று கொடுத்திருக்குது, உனக்கு அவரை கொலை செய்யலாம். இது பழி வாங்கக்கூடிய உரிமை. இது நிர்பந்தத்துக்காக வேண்டி வழங்கப்பட்ட உரிமையான்னு கேட்டால் இல்லை, இது அடிப்படையிலேயே உள்ள உரிமை. அப்போ இந்த அடிப்படையில் உள்ள உரிமையை அவருக்கு விற்கிறார். எனக்கு இந்த உரிமை நான் உனக்கு விற்கிறேன், எனக்கு சல்லித்தா என்று சொன்னால் அப்படி விற்கலுமான்னு கேட்டால், ஒரு வியாபாரம் அடிப்படையில் இந்த உரிமையை விற்கலுமான்னு கேட்டால் அதை விற்கிறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை மார்க்கத்தில். அப்போ இதில் ஏதாவது நாங்கள் வச்சு பணம் ஏதாவது எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். எந்த முறையில்னு கேட்டால் விட்டு கொடுக்குற என்ற முறையில். இவர் சொல்கிறாரு, நான் உன்னை பழி வாங்க வேணும், இந்த விஷயத்தை நான் விட்டு கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு இந்த ஏதாவது ஒன்றை தான்றார். அவள் விற்கிற என்ற அமைப்பில் செய்ய முடியாது, ஆனால் விட்டு கொடுத்தல் என்ற அமைப்பில் அவற்றிருந்து ஏதாவது வாங்கலாம். அதனால தான் தியத் மார்க்கம் கடமையாக்கி இருக்குது. தியத் என்ற ஒன்று உருவாக்கி இருக்குது. அவருடைய உரிமை அவர் விட்டு கொடுத்து அதுக்கு பதிலாக 100 ஒட்டகங்கள் அவர் வாங்கலாம். அப்போ இப்படி ஹுக்கூக்குல் அஸ்லியா எதையாவது விட்டு கொடுத்துட்டு அவருக்கு என்ன செய்யலாம், அவற்றிருந்து ஏதாவது ஒன்றை வாங்கலாம். பணமோ பொருளோ ஏதாவது ஒன்றை வாங்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அப்போ நாங்கள் பார்த்தோம், ஹக்குகளை ஏதாவது கொடுத்து பணங்களை வாங்கலாமா என்ற மார்க்க சட்டத்தை பார்க்குற நேரம் ஹக்குகளை நாங்கள் 2 வகையாக பிரித்து ஹக்குகளை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. உரிமைகள் சம்பந்தமாக இப்போ நாங்கள் விளங்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதில் உரிமைகள்னு வார நேரம் மார்க்கம் வழங்கிய உரிமைகள் என்று இருக்குது. அதே மாதிரி நடைமுறையில் மார்க்கத்தில் இல்லாமல் நடைமுறையில் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சில உரிமைகள் என்று 2 வகையாக இருக்குது. சரி, மார்க்கத்துடைய அந்த உரிமைகள் சம்பந்தமாக இன்னும் பார்த்துக்கிட்டு போனால் அதை எங்களுக்கு அடிப்படை உரிமை என்ற ஒரு வகையை எடுக்கலாம். அடுத்தது நிர்பந்த உரிமை என்ற ஒரு வகை எடுக்கலாம். நிர்பந்த உரிமை என்று சொல்லக்கூடிய உரிமையை பணமாக எந்த ஒரு விதத்திலையும் அதை எங்களுக்கு பெறையலா. அந்த உரிமையை வித்துட்டு பணம் பெறவும் முடியாது, அந்த உரிமையை விட்டு கொடுத்து எங்களுக்கு பணம் பெறவும் முடியாது. அதே நேரத்தில் அடிப்படை உரிமை என்று சொல்லக்கூடியதை எங்களுக்கு என்ன செய்யலாம், பணத்துக்கு விற்கலா, சல்லிக்கு விற்று ஒரு போன்ற ஒரு வியாபாரம் செய்யலா, ஆனால் அதை விட்டு கொடுத்து எங்களுக்கு ஏதாவது பணங்களை பெற மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அப்போ நாங்கள் இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு வரோம் என்னென்றா, நாங்கள் சொன்னோமே ட்ரேட்மார்க்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு உள்ள பெயர் அல்லது ஒரு நிறுவனத்துக்கு உள்ள லோகோ அல்லது சிம்பல் இவைகளை விற்று பணம் எடுக்கலுமான்னு கேட்டால் இந்த விஷயங்களை நாங்கள் மார்க்கத்தில் உள்ள இந்த விஷயங்களை விளங்கினா தான் எங்களுக்கு அதை விளங்கலாம். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது. சரி, அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம் உரிமைகளை மார்க்கம் வழங்கிய மார்க்கத்துடைய உரிமைகள் என்ற ஒரு வகை இருக்குது. அடுத்து நடைமுறையில் உள்ள உரிமைகள் இன்னொரு வகை இருக்குது. இப்போ நடைமுறையில் உள்ள உரிமைகளை பற்றி இப்போ நாங்கள் பார்ப்போம். நடைமுறைகளில் உள்ள உரிமைகள் பல வகைகளாக பல பங்குகளாக இருக்குது. அதில் முதலாவது வகைத்தான் பொருட்கள், கண்ணுக்கு விளங்கக்கூடிய பொருட்களோட சம்பந்தப்பட்ட பிரயோஜனங்கள். கண்ணுக்கு விளங்கக்கூடிய பொருட்களோட சம்பந்தப்பட்ட அவருடைய பிரயோஜனம், அவர் எடுக்கலுமான பிரயோஜனம், அது அவருடைய உரிமை. உதாரணமாக ஒருத்தர் ஒரு ஊட்டை வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த ஊட்டை அவர் கூலிக்கு வச்சிருந்தாலும் சரி சொந்தமாக வச்சிருந்தாலும் சரி, அது அவர் இந்த ஊட்டை பாவிக்கிறது அவருடைய உரிமை. அப்போ இந்த உரிமையை அவருக்கு அவர் சொந்த உள்ளவராக அவருடைய வீடாக இருந்தால் அதை இன்னொருத்தருக்கு அவருக்கு கூலிக்கு கொடுக்கலாம், கொடுத்து சல்லி எடுக்கலாம். அதே மாதிரி நாங்கள் இஜாராவுடைய பாடத்தில் பார்ப்போம். பின்னால் ஒரு ஊட்ட ஒரு மனுஷன் ஒரு பொருள் ஒரு மனுஷர் கூலிக்கு எடுக்கிறாரு பாவிக்க, அவர் போன்ற இன்னொரு ஆளுக்கு அதை அவர் என்ன செய்யலாம், அதில் தங்குறதுக்கு இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். அதை அவர் கூலிக்கும் எடுக்கலாம். அவருக்கு என்ன செய்ய தங்க கொடுத்துட்டு அவர் பணமும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் இது கண்ணுக்கு விளங்கக்கூடிய பொருளாக இருக்கிறனால. அப்போ நடைமுறையில் உள்ள ஹக்குகள் பார்க்க நேரம் கண்ணுக்கு விளங்கக்கூடிய பொருள்கள், கண்ணுக்கு விளங்கக்கூடிய பொருள்கள், இந்த பொருள்களுடைய பிரயோஜனங்களை அவர் சல்லிக்கு கொடுத்து அவருடைய உரிமத்தை அந்த பொருளை பாவிக்கிறது,
அந்த பொருளை சல்லிக்கு கொடுத்து அதில் கூலி எடுக்கலாம் அவருக்கு. இது அனுமதிக்குது. சரி, அடுத்த ரெண்டாவது விஷயம், ஒரு இடத்த அல்லது ஒரு விஷயத்தை ஒருத்தர் ஃபெஸ்ட்டில் போய்த்து பிடிச்சாருண்டா, ஃபெஸ்ட்டில் எடுத்தாருண்டா, அது அவருக்குரிய உரிமை. ஹக்குல் அஸ்பகியான்னு சொல்லுவாங்க. முதலாவது அவர் எடுத்ததுனால அது அவருடைய பொருளாக இதாக இருக்குது. மார்க்கத்தில் எங்களுக்கு தெரியும், மார்க்கம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்குது. சில இடங்கள் பராமரிப்பு அற்ற இடங்கள், இந்த இடத்த எங்களுக்கு உயிர்ப்பிக்கலாம். அதாவது ரிசர்வேஷன் இடங்கள் இருக்குதுன்னு, கவர்மெண்ட்டில் ரிசர்வேஷன் காணிகள் யாருமே பாவிக்காமல் அப்படியே விட்டு போட்டுருக்குது, காட்டுப்புறங்கள் இருக்குது. இப்போ இந்த இடத்த போய் அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் ஒரு 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 வீடு ஒன்று அமைச்சு, ஒரு குடிசை ஒன்று அமைச்சு அங்கே நிற்கிறாரு. அப்போ இது யாருக்குமே சொந்தம் இல்லாத உண்டு, யாருக்குமே சொந்தம் இல்லை, இவருடைய ஹக்கும் இல்லை. அப்போ அப்படி சொந்தம் இல்லாத இவர் போய் ஃபெஸ்ட்டில் பிடிச்சனால அது அவருக்கு அதில் உரிமை இருக்குது. இப்போ இது ஹக்குல் அஸ்பகியா. அப்போ இதை பயன்படுத்துறது அவருக்கு சொந்தம், அவருக்கு இதை பயன்படுத்த முடியும், உரிமை இருக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிற ஹதீஸ் அபூதாவுதில் பதிவாக இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை, ஒரு இதை முதலாவது எடுத்தவர் அது அவருடைய உரிமை. ஒரு மஸ்ஜிதிலேயோ அல்லது ஒரு பொது இடத்திலேயோ ஒரு மனிதன் போய் முதலாவதாக ஒரு இடத்த பிடிச்சி உட்கார்றாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதை அவரை நீங்கள் எழுப்பாட்டவானது, அவருடைய உரிமை, அவர் தான் அதில் உட்காரணும். அப்போ இந்த உரிமையை அப்போ முதல்ல போய் அவர் உட்கார்ந்துருக்கிறார், முதல்ல போய் அந்த இடத்த பிடிச்சிருக்கிறாரு. இப்போ அது அவரோட உரிமை, அது சரி. இந்த உரிமையை அவரால் விற்க முடியுமா? இன்னொருத்தர் இப்போ அதை எதிர்பார்க்குறாரு. இப்போ அவருக்கு அந்த உரிமையை வித்துட்டு இவர் சல்லி வாங்குறார், ஒரு வியாபாரம் செய்ய போகிறார். நான் இந்த இடத்த உனக்கு விற்கிறேன் என்று சொல்கிறாரு, அவரும் வாங்கிட்டேன் என்ற ஒப்பந்தம் செஞ்சு ஒரு சல்லியை கொடுக்குறார். இப்படி செய்யலாமா? பை என்ற அடைப்பில் இதை அமைப்பில் செய்யலாமா என்று கேட்டால் ஃபுகஹாக்கள் சொல்கிறாங்க, பை என்ற அமைப்புல, வியாபாரம் என்ற அமைப்புல இதை விற்கிறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. அப்போ இதுக்கு ஏதாவது சல்லி எடுக்கிறதுக்கு என்ன அமைப்பு இருக்கு என்று கேட்டால், உட்டு கொடுக்குற என்ற அமைப்புல இதுக்கு சல்லி எடுக்கலாம். வியாபாரம் என்ற அமைப்புல உட்டு கொடுக்குறன்றது எப்போ வருமேண்டா, மார்க்கத்தில் ரெண்டு பேரும் ஒரு பொருளை சண்டை பிடிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பொருள் வச்சு சொல்றாரு இது ஏண்ட பொருள் என்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு இது ஏண்ட பொருள் என்றாரு. ரெண்டு பேத்துக்குமே அது அவருடைய பொருள் என்று சொல்றதுக்கு ஆதாரம் இல்லை. சரி, இப்போ ஒருத்தர் சொல்றாரு, சரி நீ ஒன்று சொல்றாய், எனக்கு இதில் இதுக்கு எனக்கு ஒரு 500 ரூபா தந்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ என்ன கையில் சாமான் இருக்குது, ஆனால் எனக்கு 500 ரூபா தந்துட்டு இதை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறார். சரி, அப்போ 500 ரூபா கொடுத்துட்டு அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். இப்போ ரெண்டு பேரும் சமாதான ஒப்பந்தம் செய்கிறாங்க, சமாதானம் ஒப்பந்தம் செய்கிறாங்க. சும்மா அவர் விட்டு கொடுக்கல, ஒரு 500 ரூபான்னு எடுத்துக்கிட்டு விட்டு கொடுக்குறார். அப்போ இதில் ரெண்டு பேரில் யார்ட பொருள் என்பதற்கு யார்ட்டையும் ஆதாரம் இல்லை. அதனால தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. உண்மையில் ஒருத்தருக்கு தெரியும் இது அவர்கிட்ட தான், இது ஏண்ட இல்லைன்றது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு மனசில் தெரியும். அது அல்லாட்ட அவங்களுக்கு கூலிக்குது, அது விஷயம் வேறு. ஆனால் உலக நடைமுறையில் இப்படி இவங்க சமாதானமாகறதுக்கு எவ்வளோ அதை கொடுத்துட்டு விட்டு கொடுக்கலாமான்னு கேட்டால் விட்டு கொடுக்க அனுமதி இருக்கு. அப்போ அதே அமைப்பில் தான் இவருக்கு இங்கே என்ன செய்யலாம், அவர் பிடிச்ச இடம் தான். அப்போ இது அவர் விட்டு கொடுக்குற என்ற அமைப்பில் எவ்வளோ சரி வாங்கிக்கிட்டு அவருக்கு விட்டு கொடுக்கலாம். அப்படி விட்டு கொடுக்கறதுக்கு சல்லி வாங்கலாம். வியாபாரம் என்ற அமைப்புல வாங்க முடியாது. அடுத்த விஷயம், எங்களோட தலைப்பு, அதாவது என்னது, ட்ரேட்மார்க்குகள். ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு கம்பெனிக்கு உள்ள பெயர் அல்லது ஒரு ப்ராடக்ட்டுக்கு உள்ள ஒரு பெயர், இதை விற்கலாமா என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த தலைப்புக்குள்ளால ரெண்டு மஸ்அலாக்கள், ரெண்டு சட்டத்திட்டமி. ஒன்று, இந்த ட்ரேட்மார்க்கை, இந்த பெயரை வித்துட்டு சல்லி வாங்கிறது கூடுமா கூடாதா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்படி அந்த பெயரை விற்கிற நேரம், இப்போ புதிய ஒரு ஆட்கள் அந்த கம்பெனியை ரன் பண்ண போகிறாங்க, பழைய அதே பேரில். இப்போ மக்களுக்கு இதில் மோசடி இருக்குதா, மக்கள் இதில் மோசடிக்குள்ளாக்கப்படுவாங்களா? ஏனென்றா அவங்க அதே பழைய கம்பெனி தான் இந்த வேலையை செய்கிறாங்க, இந்த ப்ராடக்டை செய்கிறாங்க என்று நம்பிக்கொண்டு இருப்பாங்க. இப்போ மக்கள் இதில் மோசடிக்குள்ளாவாங்களா? இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவது என்ன விஷயம், இதுக்கு நாங்கள் சல்லி எடுக்கிறது கூடுமான்னு சொல்கிறது. அப்போ இதுக்குள்ள சட்டம் என்னாண்டா, சொன்ன மாதிரி
வியாபாரம் என்ற அடிப்படையில் இதை விற்கலாம். இப்போ ஒரு பழைய கம்பெனி அவங்க மிச்ச காலம் செஞ்சு கொண்டு வந்தாங்க, நல்ல ஃபேமஸான கம்பெனி தான், மக்கள்கிட்ட நல்ல கபூலியத்துள்ள கம்பெனி தான். ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அதை செய்ய விருப்பம் இல்லை, அந்த கம்பெனி விட்டுட்டு அவங்க மாற போகிறாங்க. இப்போ புதிய ஒரு ஆக்கள் அதே பேரில் அந்த கம்பெனியோட இதை செய்ய போகிறாங்க. இப்போ அந்த கம்பெனியோட ப்ரொடக்ட் அவங்க செய்ய போகிறாங்க, ஆனால் முழு கம்பெனியும் அவங்க வாங்கல, அந்த பேரை மட்டும்தான் அவங்க வாங்க போகிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க அந்த வேலையை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை மாதிரி ஒரு ப்ரொடக்டை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ப்ரொடக்ட்டுக்கு அந்த பேரை பாய்க்க போகிறாங்க. இப்போ அந்த பேரை மட்டும் வாங்குறாங்க. இப்போ என்ன செய்கிறது? இது கூடுமா? இது வியாபாரம் அடிப்படையில் செய்கிறது கூடுமா? இதை வாங்கி கொண்டு சல்லி கொடுக்கலுமான்னு கேட்டால் அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏன்னா அந்த பேர் எந்த ஒரு கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை, அதனால் அதை விற்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ இது எந்த அடிப்படையில் செய்யலாம்னு கேட்டால், நாங்கள் சொன்னோமே, முதலாவது ஒரு விஷயத்தை ஒருத்தர் பிடிச்சிட்டாருன்னு சொன்னோம், ஒரு இடத்த பிடிச்சாருண்டா அதை அவருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தான் அனுமதிக்கு. அந்த விட்டு கொடுத்ததுக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை வாங்கலாம். அந்த அமைப்பில் இவங்க தான் முதலாவது இந்த கம்பெனிக்கு இந்த பேரை வச்சாங்க, நோ லிமிட் என்ற பேரை வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பேரை விற்க முடியாது, அந்த பேரை விட்டு கொடுத்த என்ற அமைப்பில் அதற்காக வேண்டி அவங்க ஏதோ ஒரு அமைப்பில் சல்லி எடுக்கலாம் என்பது தான் பெரும்பான்மையான உலமாக்களுடைய, அதை முன் இருந்த உலமாக்களோட கருத்து. தற்காலத்தில் உள்ள ஒரு சிறந்த ஆலிமாகிய இந்த வியாபாரத்துடைய துறையில், இந்த எக்கனாமிக்குடைய இந்த துறையில் மிக தேர்ச்சி பெற்ற பல வங்கிகளுக்கு ஆலோசகராக உள்ள, அதாவது இஸ்லாமிக் வங்கிகளுக்கு ஆலோசகராக உள்ள முஃப்தி தகி அல் உஸ்மானி அவர்கள் சொல்லுகிறார்கள், வியாபாரம் என்ற அமைப்புலையும் இந்த பேரை விற்கலாம் என்று சொல்கிறாங்க. ஏனென்று கேட்டால், இந்த பேர் சும்மா வரல. இந்த பேர் ஆரம்ப காலத்தில் சும்மா பயன்படுத்தினாங்க, பின்னால் ஒரு ஃபேமஸான கம்பெனியோட பேரை இன்னொரு ஆளும் செய்யக்கொள்ள அது மக்களுக்கும் அதில் சிக்கல், அவருக்கும் அதில் சிக்கல், பிரச்சனைகள் உண்டாகிச்சு. இதனால் கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சு, அதை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு தொகை பணத்தை செலுத்தி ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. பின்னால் அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட்டோட கொடுக்கப்படுது, இந்த பேரில் இந்த நிறுவனம் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி ஒரு சர்டிஃபிகேட், அந்த இந்த பேர் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுது. இப்போ இந்த சர்டிஃபிகேட்டோட கையில் இருக்கு. அப்போ அவர் ஒரு பெரிய ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறாரு, பெரிய ஒரு செலவழிச்சிருக்கிறாரு. இப்போ அவருக்கு அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் கையில் இருக்குது. இப்போ புதிய ஒரு ஆள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறேன்னு சொன்னால், அந்த பேரை வாங்குறேன்னு சொன்னால் அவரோட கம்பெனிக்கு பாதிக்கிறதுக்கு இப்போ இவருக்கு விற்கலாம், அந்த சர்டிஃபிகேட்டை விற்கலாம் என்ற பெரிய ஒரு முஜாஹத் அதுக்கு செய்யப்பட்டிருக்குது, அதுக்கு பெரிய ஒரு பணம் செலவழிக்கப்பட்டிருக்குது. அதனால் அந்த சர்டிஃபிகேட்டை விற்கலாம், அந்த பெயருள்ள சர்டிஃபிகேட்டை விற்கலாம் என்று சொல்லி முஃப்தி தகி உஸ்மானி அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்த சட்டம் தான், அந்த பெயரை புதிய கம்பெனிக்கு பாவித்ததுனால மக்கள் மோசடிக்குள்ளாகுவாங்களா என்று கேட்டால், அந்த பெயரை மக்களுக்கு அறிவிக்காமல், அதாவது நாங்கள் பகிரங்கமாக அறிவிக்கப்படணும், இந்த கம்பெனி இப்படி பேரை இந்த கம்பெனிக்கு விற்றிருக்கிறாங்க, இன்னொரு பார்ட்டிக்கு விற்றிருக்கிறாங்க என்று பகிரங்கமாக அறிவிக்கப்படணும். அப்படி பகிரங்கமாக அறிவிக்காட்டி அது ஹராமாக இருக்கும். அப்படி இல்லாமல் பகிரங்கமாக அறிவிக்கல, ஆனால் முன்னால் இருந்த கம்பெனி எந்த முறையில் எப்படி அந்த பொருளை அழகான முறையில் மக்களுக்கு கையில் கொண்டு போய் சேர்த்தாங்களோ அதே போல் இவங்களும் கொண்டு போய் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அதே அமைப்பில் செய்வாங்கண்டா அது பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் அந்த பொருளை வித்தியாசம் இருக்குது, மக்களுக்கு அதை பற்றி பகிரங்கமாக அறிவிக்கப்படலைன்னு சொன்னால் அது மோசடி, அது ஹராமாக இருக்குது. அடுத்த விஷயம், ஃப்ரான்ச்சைஸை பற்றி. ஃப்ரான்ச்சைஸ் என்று சொல்கிறது எங்களுக்கு தெரியும், சில பிரபல்யமான கம்பெனிகள், உலகளாவிய ரீதியில் பிரபல்யமான கம்பெனிகள் இருப்பாங்க. அவங்களோட அதே பேரில், அதே முறையில், அதே அமைப்பில் இன்னொரு தேர்ட் பார்ட்டி, இன்னொரு பார்ட்டி என்ன செய்கிறது, அதே அமைப்பில் அதே ப்ராடக்டை மக்களுக்கு சேர்க்கிறது. உதாரணமாக KFC இருக்குது, இல்லாட்டி மெக்டானல்ட்ஸ் இருக்குது, இவங்க நிறைய கம்பெனிகள் இருக்குது. அப்போ இவங்க உலகளாவிய ரீதியில் ஃபேமஸாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே KFC, உதாரணமாக KFC எடுத்துக்கொண்டா
கேஎஃப்சியுடைய அடிப்படை நகரமான அமெரிக்காவில், அடிப்படை நாடான அமெரிக்காவில் அங்கே என்ன அமைப்பில் அந்த சாமன் அந்த ப்ராடக்ட் இருக்குமோ அதே அமைப்பில் எங்கட நாட்டில் வந்த ஒரு அதே கேஎஃப்சிக்கு போனால் அதே அமைப்பில் பொருள் இருக்கும். அப்போ இங்கே அந்த கேஎஃப்சின்ற வர அதே கேஎஃப்சி கம்பெனி செய்ய மாட்டாங்க. மாற்றமாக இங்கே உள்ள ஒரு வேறொரு பார்ட்டி தான் செய்வாங்க. ஆனால் இந்த செய்யக்கூடிய ஆளுக்கு அந்த பொருளை எப்படி தயாரிக்கிறது என்று சொல்லக்கூடிய அனைத்து அட்வைஸ்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். அவருக்கு ட்ரைனிங் வழங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு ட்ரைனிங் வழங்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படி அனைத்து இதுகளுக்கு சேர்த்து அவங்க இங்கே ரன் பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ இந்த பேரை வச்சு இவங்க இங்கே பயன்படுத்துகிறனால அந்த மெயின் கம்பெனிக்கு இவங்க என்ன செய்யணும், பணம் ஓரளவு செலுத்த வேண்டி இருக்கும். அப்போ இது கூடுமான்னு கேட்டால் மேலே நாங்கள் சொன்னோம், ஒத்தட பேரை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குற அமைப்பில் செய்கிறது கூடும் என்று சொல்லி அதே கூடும் என்று சொன்னால் இது பில்லவுலா கூடும். இதுவும் அதை யோசிக்கவே தேவையில்ல, கூடும் என்று. அதை விட இது மக்களுக்கு எந்த ஒரு மோசடியும் இல்லாமல் பொருள் பெய்த்து சேருது. அப்போ ஆனால் அதை நாங்கள் விட்டு கொடுக்குற என்ற அமைப்பில் செஞ்ச மாதிரி இது அப்படி செய்கிறதில்லை. இது ஒரு கூலி என்ற அமைப்பில் செய்வாங்க. ஏனென்றா இது நிரந்தரமாக கொடுக்கறது இல்லை. இதை ஒரு காலத்தை குறிப்பிட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த காலத்துக்கு இவர் என்ன செய்வார், அந்த கம்பெனி அவங்களோட பேரை இவருக்கு விட்டு கொடுக்குறாங்க. கொஞ்சம் காலத்துக்கு கூலி என்ற அமைப்பில் எடுத்துக்கொண்டு விட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த அமைப்பில் இதை செஞ்சு கொண்டு போக முடியும். அடுத்த விஷயம்தான் அதாவது வியாபாரத்துக்காக வேண்டி வழங்கக்கூடிய லைசன்கள். இதை விற்கலாமா? ஒரு வியாபாரத்துக்கு ஒரு லைசன் ஒன்று வழங்கப்பட்டிக்குது, இதை இன்னொருத்தருக்கு விற்கிறாரு, இது கூடுமான்னு கேட்டால் நாங்கள் முதல் சொன்னோம் என்னது, ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வழங்கப்படுது. அந்த சர்டிஃபிகேட்காக வேண்டி பல தியாகங்கள் செய்யப்படுது, பல செலவுகள் செலவழிக்கப்பட்டு சர்டிஃபிகேட் எடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு பொறுமதி ஒன்று இருக்குது, அது ஒரு பொருள் போலத்தான், அதை விற்கலாம். அதே போலத்தான் இந்த வியாபாரத்துக்கான லைசன், இது ஒரு பல தியாகம் செய்யப்பட்டு பல செலவழிக்கப்பட்டு ஒரு தாளாக இருந்தாலும் அது பல செலவு செய்யப்பட்டிருக்குது, அதுக்கு பல பொறுமதி இருக்குது. அதனால் அதை விற்கலாம் என்றாலும் அந்த லைசன்ல ஒரு நபரை குறிப்பிட்டு ஒரு ஆளை குறிப்பிட்டு இவருக்கு தான் சொந்தம் என்று சொல்லப்பட்டிருந்தா அதை விற்கலாம். ஏனென்றா அதை விற்றா நாங்கள் அரசாங்கத்துக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ நாங்கள் மோசடி செய்கிறோம், ஆள் மாறாட்டம் செய்கிறோம். அதனால் ஒரு நபரையோ ஒரு விஷயத்தையோ குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை விற்க முடியாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் விற்கலாம். அதே போலத்தான் ஒரு கண்டுபிடிப்பை ஒரு நபர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ இந்த கொரோனா காலத்தில் கூட நாங்கள் கண்டோம், எனது காலால் அமுக்கிற வாஷ் பேஷன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்போ இது போல் நிறைய கண்டுபிடிப்பாங்க. அப்போ கண்டுபிடிக்கிறவர் என்ன செய்வார், கண்டுபிடிச்சதுக்கு பின்னால் அந்த கண்டுபிடிப்பை விற்கிறார். இதுவும் ஒரு உரிமை தான், அவர் கண்டுபிடிச்சது அவர் தான் அதை என்ன செய்யணும், ப்ரொடக்ட் பண்ணணும். ஆனால் அதை விற்கிறாரு. அப்போ இந்த உரிமையை விற்கலாமான்னு கேட்டால் இது சொன்ன மாதிரி தான், இது அவருக்குரிய அஸ்பகியா என்ற அமைப்பில் அவர் தான் முதலாவது செஞ்சார் என்று சொல்லக்கூடிய உரிமை. அப்போ இதை சல்லியாக விற்க முடியாது. இதை விட்டு கொடுக்குற என்ற அமைப்பில் அதை விட்டு கொடுத்து அவருக்கு பணம் எடுக்கலாம். அப்போ இந்த அமைப்பில் உரிமைகளை விட்டு கொடுக்குற அமைப்பில் பணம் எடுக்கலாம். பல செலவழித்து அதுக்காக வீட்டு ஒரு சர்டிஃபிகேட் அமைப்பில் எடுக்கப்பட்டால் அதை விற்கலாம் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் முஃப்தி தகி உஸ்மானி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை போல் அடுத்த பாடங்கள்லையும் மார்க்கெட்டில் என்னென்ன பொருட்கள் இது போல் சந்தேகத்துக்குரிய அமைப்பில் இருக்குதோ அது பற்றிய விடயங்களையும் அடுத்த பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் படித்த விஷயங்கள் ஏதாவது விளங்கலண்டா எங்கள்கிட்ட கேட்கலாம். அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.